ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கே அனிமி லவர். நீங்கள் பார்க்க போகிறது ஆர்கே அனிமி லவர் தான். சரியா நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலோ எம்பரர் தனியாக நின்று நம்மள ஜெயிச்சு காட்டுவான். போன எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மாதம் டைலாக் பேசி நின்று இருந்திருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிச்சு. அதுலேருந்து நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹீரோ டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு கேப்சல்குள்ளேருந்து எந்திரிக்க மாட்டேன் தெரியும். ஆமாம், இந்த இடம் இது அந்த பிளேஸ் தானே அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நிறைய பேர் கேப்சூல் வாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக அந்த பிளேஸே தான், அந்த கேம் கேப்சூல் வாங்க அந்த இடமே தான். இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு அவன் தலையில் மாட்டிருந்த ஹெல்மெட்டை தூக்கி கீழே போட்டு எங்கேயோ வேக வேகமாக நவருங்கன்னு கத்திக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். வேக வேகமாக ஓடிட்டு இருக்கான் ஹீரோ. வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இந்த வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன், நான் கண்டிப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி எங்கே தான் ஓடுறான்னு பார்த்தா ரிசப்ஷன் லேடி ஒன்று நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். வெறி கொண்டு ஓடி, இந்தாங்க என்னோட கார்டு, இந்த கார்டை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கேப்சூலை கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் திரும்பி வந்துட்டேன், என்னால் முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, சார் உங்கள் கார்டில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு அப்படியே மூஞ்சி மாறி போயிடுது. என்ன அதே பைசாவே இல்லையா? சரி, இஎம்ஐயில் எடுத்துக்கலாமா? நான் கெஞ்சி கேட்குறேன், எப்படியாச்சும் எனக்கு அந்த கேப்சூலை கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோ பார்த்து. இப்போ நான் என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கணுமா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு குரல் கேட்குது. நீ ஃபஸ்ட்லேருந்து தொடங்கு, கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ ஒரு கண்டிப்பான ஒரு வீரனாக ஆற முடியும், வார்லாடாக உன்னால் மாற முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோவை போன லைஃப்பில் தோக்கடிச்சிட்டு ஏமாற்றி நீ ஒரு குப்பைக்கு சமம் அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு தான் இருக்குது. அந்த பொண்ணு சொன்னதான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வேர்ல்டு ரேங்க்லேயே ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அந்த பொண்ணு, குயின் ஆஃப் தண்டர்னு அதுக்கு நிக்நேம் வேறு. அதை பார்த்துட்டு ஹீரோ அந்த போஸ்டர் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். வார்லாடா, கண்டிப்பாக நான் மாறுவேன் ஒரு நாள், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அன்றைக்கி என்ன சொன்னேன், மறுதிருப்பியும் குப்பைக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், ஆனால் நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியுண்டி அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் நம்ம பணம் சம்பாரிச்சே ஆகணும், அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். இப்போ ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட வீட்டில் அந்த கேப்சூல்லேருந்து இருக்கிற மட்டும் தெரியுது. எப்படி வாங்கினு தெரில, ஒரு செட்டிங் பண்ணுற மட்டும் இருக்கான். சரி நான் செட் பண்ணிட்டேன், நீங்கள் இப்போ இந்த கேம் விளாட்லாம், நீங்கள் விளாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஹீரோவும் கையில் ஒரு சீட்டு மட்டும் இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த காசு நான் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன்கிட்ட வாங்குறதுக்குள்ளேயும் நான் பட்ட பாடு இருக்கே. அவன் காசை கொடுத்துட்டு என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், நீ இந்த காசை ஒன்றையும் திரும்பி தரலன்னா உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டத்தையே அனுபவிக்க வேண்டியது இருக்கும். என்ன புரியுதில்ல, ஒழுங்காக காசை நீ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் கொடுத்துருப்பான். ஹீரோ அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் சும்மா கொடுத்துருக்க மாட்டான், கத்தி எடுத்து 2 கை விரலுக்கு நடுவில் சொருகிருப்பான். ஹீரோவுக்கு அப்பயே பக்குன்னு போயிருக்கும். ஐயோ சொருகிற போகிறான்னு அதை நினச்சி ஹீரோ பயந்துக்கிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் என்னால் முடியும், நான் கிவ் அப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் எடுத்து ஹீரோ தலையில் மாட்டுறான். ஹீரோ லாகின் ஆகிறது தயாராகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்டிங் ஆகிட்டு இருக்கு. அவங்கள கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அந்த அயோக்கிய பயிலோட கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், உடனே லாகின் பண்ணுறாடே கைப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். லாகின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாகி ஹீரோ ஒரு வழியாக லாகின் ஆகி அவனோட வேர்ல்டுக்குள்ளே வந்துடுறான். அந்த வேர்ல்டுக்குள்ளே போனோடனே யாரோ ஒரு ஏஞ்சல் மாட்டம் இருக்குது. ஓ வந்துட்டா இந்த கேரக்டர் ஸ்கில் கொடுக்குற ஏஞ்சல் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ நீங்கள் இங்கே ஒரு ஆள் வந்திருக்கீங்களா? புது அட்வென்ச்சராக மாறுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில்லாம் என்னகிட்ட இருக்குது, அந்த ஸ்கில்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை நீட்டுது அந்த பொண்ணு. உங்களுக்கான பவர் ஒரு 3 கிளாஸில் பிரிக்கப்பட்டிருக்கு. போர் வீரன், இவனோட சக்தி அபரிவிதமாக இருக்கும், ஆனால் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நினச்சி பார்க்குறான். என்னோட போன வாழ்க்கையில் நான் இந்த ஸ்கில்லை தான் பயன்படுத்தினேன், இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மேஜிக் பயன்படுத்தாங்க, ஹீலிங்லாம் பயன்படுத்தாங்களே. அடுத்து அந்த ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. என்னது இதை பயன்படுத்துவோமா? சரி அடுத்த கேரக்டர் என்னன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ முடிச்சு நிற்கிறான். பக்கத்தில் நிற்கிற அந்த ஏஜல் மாட்ட பொண்ணு கடைசியாக இந்த ஒரே ஒரு கேரக்டர் ஸ்கில் தான் இருக்குது, இதை நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே தான் பயன்படுத்துது. நீங்கள் ஒரு கேரக்டரை தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அடாடே என்ன கேரக்டர்னே பார்க்காம நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஹீரோ முழிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு இடத்துக்கு ஹீரோ போய் டெலிபோர்ட்டேஷன் ஆகி போய் நிற்கிறான். வெல்கம் அப்படின்னு ஒரு வயசானவர் உட்காந்து சொல்கிற மட்டும் தெரியுது ஹீரோக்கு. உன்னை வரவேற்கிறோம்னு அந்த கிழமை சொல்லிக்கிட்டு, நீ எந்த மாதிரி மேஜிக்கை நீ பயன்படுத்த போகிற, நீ கேட்குறது நான் தரேன், ஏன்னா நான் தான் இந்த இடத்தோட வழிகாட்டி அப்படின்னு ஒரு வயசானவர் நின்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வயசானவர் தான் மேஜிக் கிளாஸ் என்பிசி கோல்டு அப்படின்னு அவர் பேர் இருக்குது. எனக்கு வயல் நுழையில வரமாட்டேன் சொல்கிறேன் நண்பர்களே. குழந்தாய் உனக்கு என்ன மாட்டேன் மேஜிக் பவர் வேணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த வயசானவர் கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ சப்பையா எனக்கு டார்க் மேஜிக் தான் வேணும், அதை ஒழுங்காக கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது டார்க் மேஜிக்கா? ஆமாம் ஏன் டார்க் மேஜிக் தான் அப்படின்னு 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
நீ என்ன சொல்கிற? இந்த வயசானவுக்கு காது நல்லா கேட்குது, நீ எதுவும் விளையாட்டில் பண்ணலையே அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த வயசானவை கேட்டுட்டு இருக்கும்போது, நான் ஒன்றும் விளையாடலை, எனக்கு டார்க் மேஜிக் கற்றுக்கிறதுல தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். டார்க் மேஜிக்கை பயன்படுத்தினா அது உன்னோட ஆன்மாவே அழிச்சிருமே, அது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, அது எனக்கு தெரியும், நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இறங்கியிருக்கேன், எனக்கு டார்க் மேஜிக்கை சொல்லிக் கொடுங்க, உங்களால் முடிந்து அதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த வயசானவரும் சரி உனக்கு இதுதான் வேணுமா, நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மூஞ்சில் இருக்க மாஸ்க் மட்டும் இருக்க அதை கிளட்டி விட்டுறாரு. பார்த்தா ஒரு எலும்பு கூடு மட்டும் வந்து நிற்கிறாரு அந்த வயசானவர். நீ இந்த மேஜிக்கை கற்றுக்கணும் தானே ஆசைப்பட்ட அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த வயசானவர். ஹீரோ முன்னாடி ஏதோ ஒரு புக்கு மட்டும் வந்து நிற்கிது. ஹீரோவும் அந்த புக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோ பொறுத்தது போதுண்டா கைப்புள்ள பொங்கி எழுன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் கொண்டு போய் கையை வைக்கிறான். கையை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பிளாக் கலர் ஸ்மோக்கு ஹீரோவை சொல்கிற மட்டும் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன் சிரிக்கிற மட்டும் தெரியுது. ஹீரோவை சுற்றி அப்படியே பிளாக் கலரில் ஆறா வந்துக்கிட்டே இருக்குது. என்ன இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆறாவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே ஹீரோவுக்கு ஒரு இல்யூஷன் மட்டும் வருது. பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன் மேலே அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் தி நெக்ரோமேன்சர். 100 அதோட எலும்புக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுற ஸ்கில்லு ஹீரோ கிடச்சிருக்கு. இந்த ஸ்கில்லு போதுமே, இதை வச்சு என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுமே, கண்டிப்பாக நான் உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோட கையில் ஒரு எலும்பு கூடு மாட்டே இருக்குது. அந்த எலும்போட எடுத்து டக்குன்னு அங்கிட்டு உருட்டி விட்றான். பார்த்தா அந்த உருட்டி விட்ட எலும்புக்குள்ளேருந்து ஒரு 100 எலும்பு கூடு எந்திரிக்க ஆரம்பிக்குது. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு எலும்பு கூடாக மாறி எந்திரிச்சு நிற்கிது ஹீரோ முன்னாடி. ஒரு எலும்பு கூட நம்ம சமன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட ஏதோ சத்தம் நிற்குது. என்னடா அது சத்தம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த எலும்பு கூடோட மண்டை டக்குன்னு கழட்டி கீழே விழுந்துருது. இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தரமான சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். 1 வீக்கு கழிச்சு தான் பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணுவேன். இது நான் சைடில் எடுத்திருக்கமான்னு வாங்குறதுனால ஃபஸ்ட்டு இது மெம்பர்ஷிப்பில் போட்டு அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை போட முடியும் நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. சரி நண்பர்களே, நல்லபடியாக இந்த மாணவன் முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.